காலம், அதாவது ஒரு கிளாஸ் டாட் காலமை சப்போர்ட்டா யூஸ் பண்ணி அதில் நம்மளுடைய ஸ்டேஷனரி ஃபேஸ் அதாவது சிலிக்காவை பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம செப்பரேட் பண்ண போற சாம்பிள் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்மளுடைய சால்வெண்ட்டை அதுக்கு மேலே ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டியால நம்மளுடைய சால்வெண்ட்டும் சாம்பிளும் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆக போகுது. ஸோ இது நடக்கிறப்ப தான் நம்மளுடைய சாம்பிள் இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் ஸ்டேஷனரி ஃபேஸில் அதோடைய இன்ட்ராக்ஷனை பொறுத்து தனித்தனியாக செப்பரேட் ஆக போகுது. அண்ட் இதோட பிரின்சிபல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்ஸா ஒரு 4 டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனலைட், நம்ம அனலைசிஸ் பண்ண போற அதாவது செப்பரேட் பண்ண போற காம்போனன்ட் தான் அனலைட்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டேஷனரி அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான, நம்ம காலம்ல பேக் பண்ணி வச்சிருக்க சிலிக்கா தான் வந்து ஸ்டேஷனரி ஃபேஸை ஆட் பண்ண போகுது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து மொபைல் ஃபேஸ். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. மொபைல் ஃபேஸ் இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூவபிள் பார்ட். இங்க நம்ம காலம்ல ரன் ஆக போற சால்வெண்ட் தான் வந்து மொபைல் ஃபேஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து அட்சாப்ஷன். அட்சாப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா